ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் என்ன சமையல்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சூடாக இடியாப்பம் பண்ணியிருக்கேன். உதிரி உதிரியாக சாஃப்டான இடியாப்பம். இடியாப்பத்துக்கு நல்ல சூப்பரான வெஜ்ஜி சால்னா வச்சுருக்கேன். காய்கறி குருமா வச்சுருக்கேன், வெஜ்ஜு குருமா. எல்லா காய்கறியும் போட்டு வெஜ் குருமா வச்சுருக்கேன். கொஞ்சமாக தக்காளி சட்னி வச்சுருக்கேன். சூப்பரான தக்காளி சட்னி. லஞ்சுக்கு நல்லா சாதம், உதிரி உதிரியான சாதம். சாதத்துக்கு மேட்சா நல்லா கமகமக்கும் காரக்குழம்பு வச்சுருக்கேன். முருங்கைக்காய் முள்ளங்கி போட்டு புளி குழம்பு வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். அதுக்கு மேட்சாக கொத்தவரங்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். கொத்தவரங்காயை பற்றி நான் ஏற்கனவே பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப மிகுந்த காய் கொத்தவரங்காய். அதை சாப்பிடும் போது மலச்சிக்கல் தீரும், செரிமான பிரச்சனை சரியாகும், சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது, பிபிலாம் கண்ட்ரோலில் வச்சுக்கும். அதனால் பீர்க்கங்காய், அவரைக்காய், சுரைக்காய் இதெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கணும். அதிகமாக நார்ச்சத்து மிகுந்த காய்கறிகளை அதிகமாக நம்ம சாப்பிடணும். நம்ம உடல் நோய் எதிர்ப்பு சக்தியோட ஆரோக்கியமாக இருக்கும். இவ்வளோதான் எங்கள் வீட்டு சமையல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.